சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே அறிவியல் மாமேதை பதிவு தான் பார்ப்போம். அந்த அறிவியல் மாமேதை பதிவு என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் இப்பெல்லாம் சரிப்பா, நம்ம பூமி எதை சுத்தி வருது, இல்ல சூரியன் பூமியை சுத்தி வருதா, இல்ல பூமி சூரியனை சுத்தி வருதான்னு கேட்டா அசால்ட்டா பூமி தான்ப்பா சூரியனை சுத்தி வருது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அந்த காலத்துல அப்படின்னு கேட்டா அது பெரிய ஒரு பிரச்சனையே ஆன ஒரு காலமா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காண்டி புவி மைய கோட்பாடு, சூரிய மைய கோட்பாடுன்னு ரெண்டு கோட்பாடுகள் இருந்தன. இது ஒவ்வொன்றிலையும் மத போதகர்களும் இதுல சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் ஆனிச்சு. சரி, புவி மைய கோட்பாடு அப்படின்றத யார் சொன்னா அப்படின்னு கேட்டா அரிஸ்டாட்டிலும் அப்புறம் பிளாட்டோ போன்றவங்க எல்லாம் புவிதான் மையம், அதை சுத்தி தான் எல்லா கோள்களும் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சொன்னாங்கன்னா நம்ம நம்புவோம். அப்படி இருக்க காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒருத்தர் பிறந்து அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு. பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப அவங்க ஆசிரியர்கிட்ட இவர் படிப்பு அப்படின்னு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்தே இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய பள்ளிக்கூடத்துல அவருடைய ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது கேள்வி கேட்கிறாருன்னு சொல்ல முடியாது, ஒரு பாடம் நடத்துறாரு. என்னன்னா, அவங்களுடைய பாடத்துல அதாவது 8ஆம் வகுப்பு அவர் படிக்கும்போது, அந்த 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருடைய அறிவை பாருங்களேன். என்னன்னா, அப்பெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 32 பல்லுகள் கிடையாது, அதுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையாவே இருந்துச்சு. இது உங்களுக்கே கேட்டா சிரிப்பு வருது தானேங்க. எப்படிங்க, எல்லாரும் மனுஷ உயிர் தானே, எல்லாருக்கும் 32 பல்லு தானே இருக்கும், இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த காலத்துல இது மிகப்பெரிய நம்பிக்கையாவே இருந்துச்சு. பாட புத்தகத்துல கொடுக்குற அளவுக்கு இது முக்கியமா நினைச்சிருக்காங்க அந்த காலத்து மக்கள். இதை கேட்ட எல்லார்ட்டையுமே இதை பாடமா நடத்துறாரு அந்த ஆசிரியர். ஆண்களுக்கு தான் 32 பல்லு, பெண்களுக்கு 32 பல்லை விட கம்மி அப்படின்னு சொல்றாரு. கம்மின்னு சொல்றதுனால என்னடா அது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சாலும் அந்த காலத்து மக்கள் அதை நம்பிதான் இருந்திருக்காங்க. அப்ப கலீலியோ தைரியமா சொன்னாரா, இல்ல பெண்களுக்கும் 32 பல்லு தான் இருக்கு ஆசிரியரே. ஏன்னா நான் என் பாட்டி தூங்கிட்டு இருக்கப்ப அவங்க பல்ல எண்ணி பார்த்தேன், அவங்களுக்கு 32 பல்லு தான் இருந்துச்சு, நீங்க சொல்றது தப்புன்னு தைரியமா சொன்னாராம். இதுக்கு அந்த ஆசிரியர் கலீலியோ கிட்ட பெரம்பால அடிச்சு இதுதான் கரெக்ட், இதுதான் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்படியும் கலீலியோ கேட்கல, உண்மையான கருத்தை மட்டுமே நான் சொல்லுவேன், நீங்க அடிக்கிறதுக்காண்டி நான் ஒண்ணு என் கருத்துல இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அது 32 பல்லு இருக்குன்னு எல்லாருக்கும் முடிவாயிடுச்சுங்க. ஆனா அப்ப அதுக்கும் அவர் பெரம்பாலதான் அடி வாங்கினாரு. அவர் அந்த 32 பல்லு இருக்குன்னு சொன்னதுக்கு மட்டும் இல்லைங்க, அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கு எல்லாருமே அவர் பெரம்பால அடி வாங்காத குறையா துன்பப்பட்டார். என்ன அப்படின்னா, அடுத்து ஹான்ஷிப்ல லிபர்சே அப்படின்றதால ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கியுடைய மாடல் கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அது 20 மடங்கு அதிகரிச்சு அதை ரொம்ப தூரம் வான்வெளி பொருட்களை கூட பார்க்குற அளவுக்கு அதை உருவாக்கி அந்த தொலைநோக்கியை உருவாக்குறாரு இந்த அறிவியல் மாமேதை. இந்த அறிவியல் மாமேதை இப்படி உருவாக்குன உடனே அந்த தொலைநோக்கியிலிருந்து பார்த்தா வான்வெளி பொருட்கள் எல்லாமே தெரியும். அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு, சூரியன் மையத்துல இருக்கு, ஆனா பூமி தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கும் யாரும் அதை நம்பல. ஏன்னா இதுதான் புவி மைய கோட்பாடுன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படிங்க நம்புவாங்க, நம்பல. அதுக்கப்புறம் அதையும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் பூமி அப்பெல்லாம் தட்டை வடிவத்துல இருக்கு, தட்டை வடிவத்துல நம்மலாம் நடந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பி இருந்திருக்காங்க. உருண்டை வடிவம்னு அப்போ உள்ள யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்கிறதுனால பூமி உருண்டை வடிவம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அது பூமி தட்டை வடிவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க பூமி உருண்டை வடிவம் அப்படின்னு சொல்லி கலீலியோ கலிலி அவர் சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாமே சண்டைக்கு போறாங்க. மத போதகரால அவர் எதிர்க்கப்படுறாரு. எப்படி நீ சொல்லலாம், ஏன் உருண்டையா பூமி இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை, நம்மளாம் நடக்கும்போது மேலே ஏறி விழுந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேச்ச பேசுறாங்க. இதெல்லாம் எதனால, அது ஒரு அறியாமையினால இந்த காரணம் நடந்திருக்குன்றத நமக்கே சொல்ல தெரியுது. அந்த அளவுக்கு இந்த இதுலயும் ரொம்ப துன்பப்படுறாரு கலீலியோ கலிலி. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை இன்னும் தொடர ஆரம்பிக்குது. இவர் இன்னும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அப்படி கிடைச்ச அந்த அற்புத பொக்கிஷமான அந்த தொலைநோக்கியை வச்சு மேல வான்வெளி பொருள்களை பார்க்கறாரு.
வான்வழி பொருள்களை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அதாவது வெள்ளிக்கு வந்து 4 நிலவுகள் உண்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு நிலவு தான் இருக்கு பூமிக்கு, ஆனா வெள்ளிக்கு 4 நிலவுகள் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் பல நிலவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதையும் யாரும் நம்பலாங்க. அதுக்காகவும் அவர் தண்டிக்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்து சனியை சுத்தி ஒரு வளையம் இருக்கு, சனிக்கோளை சுத்தி அப்படின்னு கண்டுபிடிச்சவரும் இவர் தான். ஆனா அவர் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்புக்கு கூட அப்போ உள்ள ஒருத்தவங்க கூட அவரை பாராட்டல. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களை சுமந்து நமக்கு நல்ல விஷயங்களை தந்துட்டு போனவர் தான் கலீலியோ கலிலி. இந்த கலீலியோ கலிலியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரிலாம் அவர் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் எதிர்த்து இவருடைய சிறிய கருத்து, இவருடைய ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவர் சின்னதா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க இவரை சொன்னா யாரு நம்புவா? ஏன்னா அரிஸ்டாட்டில், பிளாட்டோ எல்லாருமே வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள். இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இவரால் அதை ஏத்துக்க முடியல. அப்ப கலீலியோ கலிலியை வந்து அவங்க எல்லாருமே வந்து முட்டி போட வச்சு பின்னாடி கை கட்டி அவரை வந்து சொல்றாங்க, நீ கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பெல்லாம் பொய்ன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து, மத போதகர்கள் எல்லாமே சேர்ந்து சொல்றப்ப அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, பூமி எப்படியோ இருந்துட்டு போயிடுது, நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எப்படியோ இருந்துட்டு போயிடுது, ஆனா என் கொள்கையை விட்டு நான் மாற மாட்டேன், நீங்க சொல்றது போய், ஆனா அது எப்படி இருக்கோ இல்லோ என்ன நீங்க துன்புறுத்தாதீங்க, ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு நான் கொடுக்கலான்னா இதெல்லாம் நான் பண்ணேனே ஒழிய எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு கிடையாது. ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, இன்னும் இனி வரும் காலத்துல நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு கலீலியோ கலிலி சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறிருக்கு. அந்த அளவுக்கு வலிமை மிகுந்த கலீலியோ கலிலி இன்னைக்கு தொலைநோக்கை கண்டுபிடிச்சு அதன் மூலமா வான்வெளி கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்லி நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்லதை பண்ணியிருக்காரு. ஏன் நம்ம இந்தியா கூட சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 ஒவ்வொரு கோளையும் விண்வெளிக்கு அனுப்பும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் கலீலியோ கலிலி சொன்னது மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நம்மளுடைய நவீன வளர்ச்சிக்கு வானியலும் ஒரு விண்வெளியும் ஒரு சம்மந்தமாக தான் இருக்கு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான், விண்வெளி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எல்லாருமே வளர்ச்சி அடைந்த நாடுகள்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விண்வெளியை பத்தி சாதாரண மக்களுக்கு கூட தெரியற அளவுக்கு பண்ணவர் தான் கலீலியோ கலிலி. அவர் இருக்கிறப்ப அவரை போலல, ஆனா அவர் இல்லாதப்பயாவது அவர் மேல இருந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அதனால எப்போதுமே அவருக்காண்டி நம்ம அவருடைய கண்டுபிடிப்புகளை மறுக்காம, அதனால யாரு எந்த ஒரு சின்ன கருத்துக்களை சொன்னாலும், அறிவியல் சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னாலும் நீ விளையாடாத அப்படின்னு சொல்லி அவங்களை துன்புறுத்தாம அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யறது என்னைக்குமே நமக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பை மக்களுக்கு கொண்டு வரும் அப்படின்றத இந்த அறிவியல் மாமேதை கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் தான் கருத்துல இருந்து பின்வாங்காத ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கலீலியோ கலிலியை இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒரு அறிவு பொக்கிஷமா இருக்கிற கலீலியோ கலிலி இறந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய புகழே நிலைச்சதுன்னா, அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவன் நல்ல விஷயத்த செய்யும் போது அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா அந்த விஷயம் என்னைக்கும் நம்மளை காப்பாற்றும், நம்ம புகழை இந்த உலகத்துல நிறுத்துன்றதை நம்ம மறக்காம இருந்தோம்னா யாரும் கெட்ட செயலே செய்ய மாட்டாங்க. அதனால நல்ல செயலோ கெட்ட செயலோ எதுவா இருந்தாலும் நம்ம இருக்கிறப்பையும் இறந்தப்பையும் எந்த இதா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல நிலைச்சுதான் நிற்கும். அதனால எப்போதுமே எந்த செயலா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க அப்படின்றத இந்த அறிவியல் மாமேதையான கலீலியோ கலிலி கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திரவீரா சூராட்சி செவ்வாய்ப்பட்டியில் அந்நியல் அன்பு பயின்றுள்ளது உங்கள் சிந்தனைகள். நன்றி, வணக்கம்.